ஹலோ! வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோம். அப்படியே செருவாச்சூரில் இருக்க நம்ம காட்டையும் பார்த்துட்டு போகலான்ட்டு அங்கே போனோம். நம்ம இது வச்ச தென்னங்கன்று நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த 2 தென்னங்கன்றில் அதை எங்கள் வீட்டுக்காரர் வச்சது, இதை நான் வச்ச கன்று. எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிணத்துக்கு போனோம். கிணத்துக்கு வந்து கொடுக்காப்பள்ளி மரம், கோணப்புளியாங்க மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் போர் மோட்டார் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்தாண்ட. அது குச்சி நட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் குச்சி தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம காட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது போய் பார்த்தா சோளம் பொடிச்சு அடித்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம்பளும் போயிட்டு சோளத்தெல்லாம் அடிக்கலான்ட்டு பார்த்தா கடைசியில் கிட்டத்தட்ட போனோம். அதுக்காட்டியும் எல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. சுற்றி ஓரம்பாரம் இருந்த சோளக்கருதெல்லாம் நம்ம பொறுக்கி போட்டோம் சாக்கில். எங்கள் வீட்டுக்காரரு தம்பி எல்லாம் எடுத்து அதெல்லாம் மறுபடியும் இந்த வண்டி சக்கரத்தில் மோதின சோளத்தை எல்லாம் ஒடிச்சு போட்டுட்ருந்தாங்க. ஒடிச்சு போட்டு அப்படியே சோளத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு கொண்டாந்து மேலே களத்தில் வந்து ஒரே மண்ணாக இருக்குது. நாங்கள் கொட்ட முடியாது. அதனால் இங்கே ரோட்டு ஓரமாக படுதா விரித்து போட்டு அங்கே வந்து சோளத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோளத்தை கொட்டும் போது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே முத்து முத்தாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இருக்க விலைவாசி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தாங்க போகுது. ஏறின மாதிரி தெரியல. ஆனால் சோளம் நல்லா தான் இருக்குது. கீழ் வயல் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மேல் வயல் கொஞ்சம் மோசம்தான். ஏன்னா எல்லா எருவு எல்லாமே அதுக்கு தான் போட்டுட்ருந்தாங்க. ஆனால் சரியானபடி விளைச்சல் இல்லை. நம்ம நடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போனோம். அதுக்கப்புறம் இப்போ அறுவடை பண்ணும்போது தான் போயிருக்கோம். அப்படியே அங்கே அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்தாண்ட தான் நம்ம மாமன் மகன் இருக்கானே, நம்ம பையன், கிழங்கு பிடுங்கிட்டு போச்சு தீனு. எனக்கும் ஆசையாக இருக்குது பிடுங்கி கொடுக்கண்ணே அப்படின்னு கேட்டால் காஞ்சி போய் கிடந்துச்சு எல்லாம். காஞ்சி கிடந்தாலும் பரவாயில்ல, வாங்க குழி தோண்டி தண்ணி ஊற்றியாவது நம்ம பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டு போயிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. அப்படியே பம்பு செட்டில் தண்ணி இறைக்கிறத பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, குளிக்கணும் போல். ஆனால் குளிருதே. அப்புறமேட்டு இவன் காட்டுக்கெல்லாம் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் செடியெல்லாம் வச்சுருந்தாங்களே, அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதில் இருக்கிறதுலையே கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அப்படியே சுற்றி தம்பி நோண்டி விட்டார். அதிலே சுற்றி எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி ஊற்றி விட்டார். அப்படியே பிடுங்குனா ஒன்றில் கிழங்கு இருந்துச்சு, ஒன்றில் 2 கிழங்கு, 1 கிழங்கு தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கிழங்கே எல்லாம் ஒடிச்சு கும்பலாக ஒரு இடத்த போட்டோம். ஆனால் செம்மையாக வெந்துருங்க, கொழன்னு வெந்துடும். போன டைமே பிடுங்கிட்டு வந்தோம்ல, அப்பயும் நல்லா வெந்திருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்தாண்ட பார்த்தா சொரக்காய் பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே மனசு வரல. சொரக்காய் செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, அப்படியே அதிலேருந்து ஒரு காயை பறிச்சுக்கிட்டோம். சொரக்காய் அழகாக இருந்துச்சு. சரி பறிச்சிக்க சித்தி அப்படின்னு தம்பி சொன்னாரா, சரி நான் அதில் ஒரு காயை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த குச்சி 2 அதையும் போயிட்டு அப்படியே பிடுங்குனா அப்புறமேட்டு கிழங்கு வந்துச்சிங்க. நான் கஷ்டப்பட்டு பிடுங்கினான் பாவம் தம்பி. அப்படியே பிடுங்கிட்டு அப்புறமா இது வந்து சொன வெள்ளரிக்காயாம். நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க. இது வந்து அம்மா வீட்டில் ஒரு 25 சிண்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து காலையிலே அம்மா தூங்கி எந்திரிச்சோடனே பறிக்க போயிடுவாங்க. இது வந்து வெளிநாட்டில் ஊறுகாயெல்லாம் போடுவாங்களாம். அப்புறம் வணக்கி கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இது பறிக்கிறது வந்து மொத்தம் 3 இதாக பிரிப்பாங்களாம். ரொம்ப குட்டி காய் 30 ரூபா, அதுக்கும் கொஞ்சம் காய் வந்து 10 ரூபா, பெருசாக இருக்கிறது 5 ரூபா, 2 ரூபா, இப்படி கிலோ கணக்கில் எடுத்துப்பாங்களாம். இதுக்கு ஒரு சல்லடை மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வச்சு தான் சலிப்பாங்களாம். எங்கள் வீட்டுக்காரரு நானும் பறிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நேரம் பறிச்சிட்டு இருந்தார். அப்புறம் தாண்டா எங்கள் அம்மா பறிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே பறித்தேன். கையெல்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க. பாவங்க விவசாயிங்க நிலமை. இதை காட்டில் போட்டு இதெல்லாம் பயிர் பண்ணி விளைய வச்சா
அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி நிர்வாகம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நம்ம கையில் ஒரு காசு, அவங்க கையில் ஒரு காசுன்னு. எத்தனை நகை விலை ஏறுது, என்னென்ன விலைவாசி எல்லாம் ஏறுது. ஆனால் இந்த விவசாயிங்களோட கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது. காய் போட்டாலும் அப்படி தான், சோளம் போட்டாலும் அப்படி தான். எந்த வகையான பயிர் வச்சாலுமே விவசாயிங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட்டே இல்லை. ஒரு ஆதாயத்தோடு ஒரு இது பண்ணலாம்ல. இது நம்ம கையில் இருக்கும்போது இது ₹1, அதே வெளியில் போனால் இது ₹100, ₹200, ₹300 விற்பாங்க. இதுதான் விவசாயிங்களோட நிலமை. கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் அறுத்து முடித்தா கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு போய் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் செஞ்சதே எனக்கு கையெல்லாம் இப்படி இருக்குது. இந்த விவசாயிங்கெல்லாம் எப்படி தான் டெய்லியும் கஷ்டப்பட்டு காய் அறுத்து இதை மூட்டையில் கொடுத்துட்டு காசு வர வைக்கிறாங்களோ தெரியல. பாவங்க. அப்புறம் இதையும் நம்ம விடுவோமா? இதுலேயும் கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வாழைக்காய் போன டைம் பூ பறித்தோம் இல்லையா, அது இப்போ காய் நல்லா திரண்டிருக்காமா. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தொட்டிக்கிட்ட போனேன். தொட்டிக்கிட்ட போய் பார்த்தா 2 குலைன்னு பார்த்தா 3 குலை தொங்கிட்டு இருந்துச்சு. அந்தாண்ட 2 இந்தாண்ட 1ன்னு. நம்ம கை சும்மா இருக்குமா? கொய்யாக்காய் இருக்குதேன்னு போய் பார்த்தா அது காயாக இருந்துச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், இது எனக்கு, அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதையும் பிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டான் என் தம்பி. சரி விடுங்கடா டே, எனக்கு வேணாண்டா காய் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 2 வாழைக்காயை பார்த்தா அது நமக்கு எட்டரை தூரத்தில் இல்லை, ரொம்ப மேலே இருக்குது. அதனால் இந்தாண்ட தொட்டி மேலே இருந்ததை மட்டும் அப்படியே சுற்றி, அதுதான் எங்கள் வீடு, அப்படியே தொட்டி மேலே இருந்ததை மட்டும் எப்படியாவது கட் பண்ணலாம் அப்படின்னு மேலே ஏறி எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டே இருந்தால் அவர் படுத்து தூங்கிட்டார். எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு வண்டி ஓட்டின டயர்டில் இருப்பார், நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு நானே அருவா எடுத்துக்கிட்டு தொட்டி மேலே ஏறி வறுக்குன்னு அறுத்துட்டு இருந்தா, எங்கே பிள்ளை அறுக்கிற அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஓடியாந்துச்சு. அம்மா நான் ஒரு 4 காய் அறுத்துக்கிறேனே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சீப்பை அறுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்தாண்ட பார்த்தா ரோஜா செடியில் ஒரு பூ பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை காலையிலேருந்து. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தாமரையாட்டம் அழகாக இருந்துச்சு. அந்த பூவையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம கையில் கண்ணில் ஏதாவது பார்த்தா நம்ம விடுவோமா? அப்புறம் அதை பறித்து எடுத்துக்கிட்டு, அடடா நம்ம சேலத்தில் இருக்கிறோம், இங்கே தென்னை மரம் இருக்குது, 4 தேங்காயாவது பறித்து கொடுறான்னு என் தம்பியை கேட்டா, எனக்கெலாம் டயர்டாக இருக்குது, வேணா நீ பறிச்சிக்க அப்படின்ட்டான். ஒரு காய் உளுந்து முளைச்சே போயிருக்கு. அப்புறம் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தொட்டி மேலே ஏணி போட்டு ஏற வச்சுட்டு அப்படியே ஏணி போட்டு ஏறி அட தேங்காயை உழுக்குன்னா குத்துறாரு, ஒரு தேங்காய் கூட உழுவல. அப்புறமேட்டு தொட்டி மேலே உளுந்து கிடந்த காயெல்லாம் தள்ளி விட்டார். அப்புறம் எங்கள் அப்பா, எங்கப்பிள்ள என்ன ஆடணும், நீ பாட்டு தேங்காய் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவாரா? என்னங்க அதுக்காட்டி சீக்கிரம் அருன்னு இளநீ ஒன்று அருன்னா, அவர் இளநியா இருக்க சொன்னால் முத்தி போன காயை ஒன்று அறுத்து வச்சிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறது? அதையும் நம்ம விடுவோமா? எல்லாத்தையும் உரித்து எடுத்து பேக்கப் பண்ணிக்கிட்டோம். பேக்கப் பண்ணி ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு, இதுதான் எங்கள் வீட்டுக்காரு, இது மை ஹவுஸ், அம்மா வீடு. இப்போ வீடு முகூர்த்தம் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அடுத்து வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வீடு கட்டுற வீடியோவும் சேர்த்து போடுவோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வெள்ளச்சி குட்டி போட்டிருக்கா, ஒரு வெள்ளை அழகான கெடா குட்டி ஒன்று, கொரா குட்டி ஒன்று. அம்மாவும் ஒரு குட்டி, ஆயாவும் ஒரு குட்டி போட்டிருக்கு.